செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மரங்கள் முறிந்து விழுந்ததில் சுற்றுலா வந்த வேன் சேதமடைந்தது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகம். சண்முகம், விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான வெயில் பாய்ந்து வந்த நிலையில் தற்போது திடீரென செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பல இடங்களில் திடீர் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையானது சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்து வந்த நிலையில் இதில் சூறாவளி காற்று அடித்ததில் பல இடங்களில் மரக்கிளைகள் வேருடனும் மரக்கிளைகளுடன் உடைந்து பல இடங்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக விழுந்துள்ளது. இதில் யாருக்கும் எந்த விதமான விபத்தும் ஏற்படாமல் இருந்தாலும் சுற்றுலா வேன் நிற்கக்கூடிய அந்த டூரிஸ்ட் வேன் என்று சொல்லக்கூடிய அந்த வேன்கள் நிற்கக்கூடிய ஸ்டாண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரம் ஒன்று திடீரென சூறாவளி காற்றில் முறிந்து வேருடன் கீழே விழுந்துள்ளது. இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு 3 வேன்கள், டூரிஸ்ட் வேன்கள் சுத்தமாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இருப்பினும் வழியாக எவ்வித போக்குவரத்து கொஞ்சம் பாதிப்பும் இல்லாமல் போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் தொடர்ந்து அதை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி செய்யாறு பகுதியில் இந்த கனமழை காரணத்தினால குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகள் வருவதால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். தொடர்ந்து அப்பணியையும் நகராட்சி ஊழியர்கள் செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சண்முகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.